ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12, அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 21 வரை. ஜெரி கிராமர் அவர்கள் எழுதிய டிஸ்டன்ட் ரீப்ளே என்ற புத்தகத்தில், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க விரும்பினால் குறைந்தபட்சம் எதையாவது ஒன்றையாவது சாதித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். தொடர்ந்து அவர் குறிப்பிடுகிறார், அந்த சாதிக்கப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று நான் சொல்லப் போகின்ற இதுதான். குறைந்தபட்சம் தனது குழந்தைகளுக்கு சரியான மதிப்பீடுகளை விட்டுச் செல்வதில்தான் அந்த சாதனை இருக்கிறது. அது மட்டும்தான் அவர்கள் இந்த உலகில் நலமோடும் வளமோடும் செழுமையோடும் வாழ உதவும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பணம் பஞ்சுமெத்தையை வாங்கும், தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் புத்தகத்தை வாங்கும், அறிவாற்றலை வாங்க முடியாது. பணம் உணவை வாங்கும், பசியை வாங்க முடியாது. பணம் வீட்டை வாங்கும், இல்லத்தை வாங்க முடியாது. பணம் மருந்தை வாங்கும், உடல் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணம் உடன் இருப்பவர்களை வாங்கும், நல்ல நண்பர்களை வாங்க முடியாது. பணம் திருமணத்தை வாங்கும், அன்பை வாங்க முடியாது. பணம் மண்ணை வாங்கும், விண்ணை வாங்க முடியாது. பணம் விலையுயர் கடிகாரத்தை வாங்கும், நேரத்தை வாங்க முடியாது. பணம் வீட்டை நிறைக்கும், உள்ளத்தை வெறுமையாக்கும். எவ்வித பேராசைக்கும் இடம் கொடாமல் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். ஒரு மனிதனுக்கு தேவையான பணம் இவ்வளவுதான். மீதியெல்லாம் தன்னை பகட்டாக காட்டிக் கொள்வதற்குத்தான். ஒருவனுக்கு தேவையான பணம், பொருள், வசதி கொஞ்சம்தான், இவ்வளவுதான் தேவைப்படும். ஆனால் எவன் ஒருவன் பகட்டான வாழ்க்கைக்கு அடிமைப்படுகிறான், அவனுக்கு எதுவுமே போதாது, எதுவுமே நிறைவு தராது, எதிலுமே வெறுமை இருக்கும். எல்லாமே வீணாக தோன்றும், எல்லாமே ஒரு சூனியமாக மாயையாக தோன்றும். காந்தியடிகள் கூறுகிறார், இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய தேவையையும் பூர்த்தி செய்ய இந்த பிரபஞ்சம் தன்னகத்தே அனைத்தையும் வைத்திருக்கிறது. ஆனால் பேராசையை பூர்த்தி செய்வதற்கு அல்ல. பேராசைக்காரர்களிடம் இருக்கின்ற பொதுவான ஒரு பண்பு, வேறு யாரையும் பற்றி சிந்திக்காமல் முழுக்க முழுக்க தங்கள் சொந்த திருப்தியிலேயே மூழ்கியிருப்பார்கள். பேராசை என்பது அடிமட்டம் இல்லாத பொத்தலை உடைய பானையை போன்றது. அதிலே போட போட நிறைவை காண முடியாது. அதே போல பேராசை உடையவர்கள் பன்றியை போன்றவர்கள். பன்றி யாரை பற்றியும் சிந்திக்கார். அதே போலத்தான் இந்த சுயநலமானவர்கள். இன்றைய நற்செய்தியில் வரும் அறிவற்ற செல்வன் எவ்வாறு தன்னை மையப்படுத்தியே பேசுகிறான் என்பதை கவனியுங்கள். அந்த ஓமையை வாசியுங்கள். நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க என் களஞ்சியங்களை இடித்து கட்டி என் தானியங்களையும் பொருட்களையும் அதில் சேமித்து, என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு நீ ஓய்வு எடு, உண்டு குடித்து திளைத்திடு என்று தன்னிடமே சொல்லிக் கொள்வேன் என்று கூறுகிறார். 8 தடவை தான் நான் என்னுடைய உனக்கு இப்படி தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டல் அதற்கு எதிர்மாறானது. பன்மைத்தன்மை. எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை தீமையிலிருந்து விடுவித்தருளும். எனவே எல்லோரும் நலமோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் வகுத்த வழி. தன்மய சிந்தனை உடையவர்கள், ஏற்கனவே நான் சொன்னது போல பன்றி குணம் உடையவர்கள். பணமும் செல்வமும் நமக்கு தேவை, நாம் வாழ்வதற்கு. ஆனால்
சாத்தானால் பிடிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் பணத்திற்கு அடிமைப்பட்டவனும் செயல்படுவான். பூமியில் உள்ளவற்றை அல்ல, மேலானவற்றையே தேடுங்கள் என்று இயேசு கூறுகிறார். கார்ல் மில்லிங்கன் என்ற உலக புகழ் பெற்ற மனநல மருத்துவர் மகிழ்ச்சியற்ற பணக்கார நோயாளியை ஒரு தடவை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அந்த மருத்துவர் கேட்டார், உங்கள் பணத்தை வைத்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க, அதை வைத்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கவலைப்படுவதில் அவ்வளவு மகிழ்ச்சி பெறுகிறீர்களா என்று கேட்க, இல்லை, நான் இவற்றை யாருக்காவது கொடுக்க நினைக்கும் போது பயப்படுகிறேன், கவலைப்படுகிறேன். அப்போது அந்த மருத்துவர் ஒரு வாழ்வின் ஆழமான உண்மையை எடுத்துரைத்தார். தாராள மனம் படைத்தவர்கள் அரிதாகவே உடல் நோய்க்கும் மனநோய்க்கும் ஆட்படுகிறார்கள். மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாதவர்களுக்கு எண்ணிலடங்கா பிரச்சனைகள் வருகின்றன. கடவுளுக்கும் ஏழை எளிய தேவையில் உழல்வோருக்கும் நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் நீங்கள் இயேசுவை உங்களுடைய அலமாரியில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரை வாழ்ந்து காட்டவில்லை. எனவே பணம் நமக்கு தேவைதான், ஆனால் அந்த பணம் நமக்கும் தேவை, அடுத்திருப்பவருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் தேவை என்பதை உணர்வோம். ஆமீன்.